இனியா அவங்க அப்பாவை தனியா கூப்பிட்டு, அப்பா நான் இங்கேயே இருக்கேன், என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, எனக்கு எதுவும் பிரச்சனைனா நான் உங்களுக்கு கால் பண்றேன், அப்ப நான் உங்க கூட வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கோபி என்ன சொல்வாருன்னா, இல்லம்மா இல்லடா இனியா செல்லம், நீ இங்க இருக்க வேண்டாம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உனக்கு பாதுகாப்பே கிடையாது, உன்னை இங்க விட்டுட்டு போக முடியாதுடா, நீ கூடவே வந்துரு அப்படின்னு சொல்வாரு. இனியா முடியவே முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. என்னை நல்லா தான் பாத்துக்கிறாங்க, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால கோபி கிளம்பிடுவாரு. திரும்ப தூங்குறதுக்கு முன்னாடி சுதாகர் இனியாவை கூப்பிட்டு, நான் உன்னோட அப்பா மாதிரி, நீ நிதிஷை பத்தி எந்த விஷயம் சொல்லணும்னாலும் என்கிட்ட சொல்லுமா, எனக்கு பொண்ணு இல்லை, நீ என்னை அப்பாவா நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்வாரு. நீ உங்க அப்பா கிட்ட ஏமா முதல்ல சொன்ன அப்படின்னு கேட்டது இனியா சொல்லுவாங்க, அதுதான் பிரச்சனையா அங்கிள், நிதிஷ் பண்ணதெல்லாம் தப்பு கிடையாது, ஆனா எங்க அப்பா பேசிட்டு போனதுதான் தப்பா தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லம்மா, எந்த விஷயமானாலும் நீ எங்க கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஏன் அங்க போய் சொன்ன அப்படின்னு தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. இனியா போய் தூங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நிதிஷ் வருவாரு. நிதிஷ் கிட்ட சுதாகர் கொஞ்சம் கண்டிச்சு அனுப்புவாரு. ஒழுங்கா திருந்தி அந்த பொண்ணு கூட வாழ்ற வழிய பாரு, போய் சாரி கேளு, இதுக்கு முன்னாடி நடந்தது இப்ப நடந்தது எல்லாத்துக்கும் சேர்த்து அவகிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாரு. நிதிஷ்க்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது இனியா கிட்ட சாரி கேட்கறதுக்கோ அவகிட்ட பேசுறதுக்கோ. போய் தூங்கிடுவாரு. காலையில எழுந்தது இனியா கிட்ட ஒரு கிஃப்டை கொடுத்து, நான் நேத்துக்கே கொடுக்கணும்னு நினைச்சேன், இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. இனியா அதை வாங்கி ஓபன் பண்ணி கூட பார்க்க மாட்டாங்க, அப்படியே வச்சுட்டு ஆபீஸ்க்கு கிளம்பிடுவாங்க. கீழே போயிட்டு கிளம்பும் போது சுதாகர் வந்துருவாரு. என்ன இனியா, நிதிஷ் ஏதாச்சும் கிஃப்ட் கொடுத்தாரா, உனக்காகவே ஸ்பெஷலா வாங்கி வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லுவாரு. ஆமா அங்கிள் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க இனியா. அதை ஓபன் பண்ணி பார்த்தியாமா அப்படின்னு கேட்டதுக்கு, அங்கிள் எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள கோபி அங்க வந்துருவாரு. சுதாகர் கோபி கிட்ட, நீங்க வரணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா இனியாவுக்கு அவ போகணும்னா நிறைய கார் இருக்கு, இங்க எந்த கார்ல வேணாலும் போயிட்டு வரலாம், நீங்க எதுக்கு சிரமப்படுறீங்க அப்படின்னு சொல்லுவாரு. கோபி என்ன சொல்வாருன்னா, பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன், அப்படியே இனியாவை டிராப் பண்ணிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு இனியாவை கூட்டு போவாரு. ரெண்டு பேரும் கோபியும் இனியாவும் கிளம்பி போயிடுவாங்க. கொஞ்ச தூரம் போனதும் இனியா அவங்க அப்பா கிட்ட கேட்பாங்க, அப்பா நீங்க வேற வேலையா வந்தீங்களா இல்ல என்ன பாக்கணும்னு தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கோபி அதுக்கு, ஆமாம்மா உன்னை பாக்குறதுக்காக தான் வந்தேன், எனக்கு எந்த வேலையும் கிடையாது, நேற்று ஃபுல்லா நான் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்வாரு. பாக்கியா வீட்டுல ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இனியாவோட பிறந்த நாளை இவ்வளோ கிராண்டா இவ்வளோ நல்லா செலிப்ரேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு செலியன் கிட்ட சொல்லி அதெல்லாம் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல வைக்க சொல்லுவாங்க. சொந்தக்காரவங்க எல்லாருக்கும் இது தெரியணும், தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்கியா கிட்ட சொல்லி இனியாவுக்கு திருஷ்டி சுத்தி போட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல கோபி அங்க வருவாரு. அவர் கொஞ்சம் டல்லா தான் இருப்பாரு. கார்ல வச்சு இனியா கிட்ட பேசும்போது கோபி என்ன சொல்லியிருப்பாருன்னா, உன்னோட வாழ்க்கையவே நான் ஸ்பாயில் பண்ணிட்டேனேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாரு. என்னால நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குது அப்படின்னு சொல்லுவாரு. இனியா என்ன சொல்லுவாங்கன்னா, பரவாயில்லப்பா, நீங்க வேணும்னே தெரிஞ்சா பண்றீங்க, தெரியாம தானே பண்ணுனீங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வீட்டுல பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படியே உட்கார்ந்துருப்பாரு கோபி. ஈஸ்வரி என்ன கேட்பாங்கன்னா, என்ன கோபி ஏன் டல்லா இருக்க, கண்ணெல்லாம் செவந்திருக்கு, நீ தூங்கலையா சரியா, நான் கூட தான் தூங்கல அப்படின்னு சொல்லுவாங்க. கோபி அவங்க அம்மா கிட்ட ஏன் தூங்கல அப்படின்னு கேட்பாரு. ஈஸ்வரி என்ன சொல்லுவாங்கன்னா, இனியாவோட பிறந்த நாள இவ்வளவு நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ணாங்கல்ல, அதனாலதான் அதை நினைச்சு எனக்கு தூக்கமே வரல சந்தோஷத்துல அப்படிம்பாங்க. இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை, இனியா ரொம்ப கொடுத்து வச்சவ, நீ செஞ்சதுலயே ரொம்ப நல்ல விஷயம்னா அது இனியாவோட கல்யாணம் தான் கோபி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கோபி அவர் அறியாமலேயே இந்த கல்யாணம் நடந்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்வாரு. அதை கேட்டதும் ஈஸ்வரிக்கும் பாக்கியாவுக்கும் ரொம்ப ஷாக் ஆயிடும். அப்புறம் ஈஸ்வரி ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டதும், இல்லம்மா அவ நிறைய படிக்கணும்னு சொன்னால, மேல வேலைக்கு போகணும் படிக்கணும்னு சொன்னதுனால அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்வாரு. ஈஸ்வரி என்ன சொல்வாங்கன்னா, இப்பவும் தானே வேலைக்கு போய்கிட்டு இருக்கா, அவ படிக்கணும்னு நினைச்சா அவங்க வீட்டுல என்ன முடியாது நான் சொல்லிட போறாங்க, அவ நினைச்சா படிக்க போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்வரி எழுந்து போனதும் பாக்கியா கோபி கிட்ட, என்னாச்சு இனியாவுக்கு என்ன பிரச்சனை, இனியா நேற்றுக்கு உங்க கூட தனியா போய்கிட்டு இருக்கிறதா மெசேஜ் பண்ணியிருந்தா, நீங்க இப்பதானே கல்யாணமே நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொன்னீங்க, ஏன் அப்படி சொன்னீங்க, என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, இனியாவுக்கு எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது.